வணக்கம் மக்களே. ஸோ குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஈஸி வேல ஹவு டு சி ஓஐ ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம்னு ஈஸி வேல உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹவு டு ஐடென்டிஃபை வெதர் த மார்க்கெட் வந்து மேலே போகுமா, இல்லை நியூட்ரலாக இருக்கணுமா, இல்லை சைட்வேஸாக இருக்குமா, இல்லை கீழே போகணும்னு நம்ம ஈஸி வேயாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பார்க்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி போகணும்னா, ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து போயிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ஐகான் இருக்குது. திஸ் இஸ் லைக் ஆப்ஷன் செயின். ஓகே, ஆப்ஷன் செயின்குள்ளே உள்ளே போயிட்டு ஸோ இங்கே வந்து இன்கேஸ் உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணலன்னா இங்கே வந்து ஓஐ அண்ட் ஓஐ செயின் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சேவ் செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து நிஃப்டி 50 எடுத்துருக்கோம் டு சி தி ஓஐ. ஓகே, ஸோ நிஃப்டி 50 இப்போ வந்து லைக் 23,897 வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கீழே இங்கே இருக்குது ஓஐ வந்து இது அண்ட் ஓஐ சேஞ்ச் வந்து இதில் இருக்குது அண்ட் இதோட பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு லைக் மேலே வந்து 23,900 இருக்குது, 23,950 இருக்குது. ஸோ இது கீழே போனீங்கன்னா 23,850 அண்ட் 23,800 இருக்குது. ஸோ இப்போ வந்து 23,850 இஸ் தி லைக் அட் த மணி. ஓகே, அட் த மணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அட் த மணி. ஸோ இந்த சைட் லைக் இது ஃபுல்லாக வந்து இந்த மணி அண்ட் இது வந்து அவுட் ஆஃப் இதுவும் இந்த மணி. ஓகே, ஸோ இது வந்து கால் சைடோட இந்த மணி அண்ட் இது வந்து புட் சைடோட இந்த மணி. ஸோ இங்கே வந்து லைக் கிரே ஷேடில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இந்த மணி ஃபார் த புட் சைடு அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் கிரே ஷேடாக இருக்குது. இது வந்து லைக் இந்த மணி ஃபார் தி கால் சைடு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து கீழே போகிறதுக்கு இப்போ வந்து 23,897 லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மேலே போகுமா கீழே போகுமா நம்ம செக் பண்ணுவோம் இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிசிஆர் வேல்யூ எப்படி செக் பண்ணி எப்படி நம்ம ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து ஓஐ லைக் சார்ட் யூஸ் பண்ணி ஹவு டு ஐடென்டிஃபை தி லைக் மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா இல்லை நியூட்ரலாக இருக்கணும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 23,900 மேலே வந்து 42 lakhs இருக்குது அண்ட் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 43 lakhs இருக்குது, 43.47 lakhs இருக்குது, இங்கே 42 points இருக்குது. பட் இப்போ வந்து ஓஐ சேஞ்ச் வந்து 33 lakhs இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆன் ஆகிருக்கு அண்ட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 lakhs தான் ஆட் ஆன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இது வந்து 21 lakhs இருக்குது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து 15 lakhs தான் இருக்குது அண்ட் அதுக்கு அப்புறமா ஹையஸ்ட் ஓஐ வந்து 87 lakhs இருக்குது இங்கே 24,000 விச் இஸ் வெரி மச் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து லைக் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது பி சைடு கீழே லைக் போச்சுன்னா சப்போர்ட்டு, ஸோ கால் சைடு மேலே போச்சுன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து 23,897 இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ வந்து லைக் அரவுண்ட் 45 lakhs இருக்குது, இங்கே வந்து 42 lakhs இருக்குது. இது வந்து லைக் 83,850 to 83,900 வரைக்கும் இது வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து சைடு வேஸாக இருக்கும். ஸோ இது வந்து எது வந்து லைக் பிரேக் டவுன் இல்லை பிரேக் அப் ஆகுது. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கீழே வந்து இதுக்கு அப்புறமா கீழே வந்து 9 lakhs தான் இருக்குது ஓஐ. சாரி, இதுக்கு கீழே வந்து 43 lakhs இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்து கீழே போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஓஐ சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 32%, 57% இருக்குது. பட் இங்கே வந்து 1,700, 1,153, இங்கே வந்து 1,000% இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா 42, 21, 87. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 43, 15, 35 இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இது வந்து மெயின் சார்ட் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு சொல்கிறோன்னா இது வந்து இந்த லெவல் 850 இந்த லெவல். ஸோ இந்த வந்து லைக் ரேஞ்ச் பவுண்ட். ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் கம்மியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க
இது வந்து நெக்ஸ்ட் 42 lakhs 2187. ஸோ ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ 24,000 வந்து இங்க இருக்கு, அரவுண்ட் இங்க இருக்கு. ஸோ இதான் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது மேலே போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மியாக இருக்கு. ஏன்னா டியூ டு ஹை ஓஐ பார்த்தீங்கன்னா ஓஐ வந்து 42.21 இருக்கு. ஸோ இங்கே வந்து 45.9 43 15 35 தான் இருக்கு. ஸோ இது வந்து லைக் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா 23,850 பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து அரவுண்ட் எவ்வளோ போகுது வாய்ப்புகள் இருக்குன்னா 23,700. நெக்ஸ்ட் வந்து இங்க 23,000 அரவுண்ட். ஸோ இந்த லெவல் போறதுக்கு ரொம்ப ஹை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க வந்து மேலே நீங்க பார்த்துருப்பீங்க, மேலே வந்து ஹை ஓஐஎஸ் இருந்துச்சு அண்ட் சேஞ்ச் இன் ஓஐ கூட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இது ஃபுல்லாக லைக் சப்போர்ட் ஏரியா. ஸோ இப்போ வந்து ஈஸி வேல நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேலே லைக் இது வந்து மேலே போக போக வந்து இது நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இல்லை இது. அண்ட் இங்கே கீழே வந்து ஜஸ்ட் 43.11 43.15 தான் இருக்குது, கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு லைக் அப்சைட். ஸோ இது வந்து இப்போ வந்து ஈஸி வேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரண்ட்லி வந்து சைட் வேஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் 23,800 லெவல் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்து 23,700 லெவல் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு லைக் ஈஸி வேல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹவு டு சி ஓஐ வந்து. ஸோ இது வந்து டன் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டன்னில் ஈஸியாக நீங்கள் லைக் ஃபைண்ட் அவுட் பண்ணல ஓஐ சார்ட் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு டன் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா என்னோட ரெஃபரல் அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் என்னோட ரெஃபரல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் ஓப்பன் யுவர் டன் டிமேட் அக்கௌண்ட். ஓகே, தட் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்கேல்பிங். ஸோ உங்களுக்கு ஈஸி வேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹவு டு சி ஓஐ சார்ட். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு லைக் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் பி ரிப்ளைங் டு யூர் கமெண்ட்ஸ். ஓகே, so thank you makle for watching my video, and if you like this video do subscribe to my channel and share my video to everyone so that everyone can get benefit from my video. So நன்றி மக்களே. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் அதுவும் சொல்லுங்கள். நான் அதில் லேர்னிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங் மை வீடியோ.